பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 10-11 வசனங்கள். அவனுடைய நிருபங்கள் பார யோசனையும் பலமுள்ளவைகள், சரீரத்தின் தோற்றமோ பலவீனமும், வசனம் அற்பமாய் இருக்கிறதென்கிறார்களே. அப்படி சொல்லுகிறவன், நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும்போதும் கிரியையிலும் இருப்போம் என்று சிந்திக்க கடவன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதிய நிருபத்திலே எழுதப்பட்ட வசனத்தை பார்த்தோம். வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் இடையே இருக்கிற அந்த உண்மையான ஊழிய தன்மையை அழகாக வெளிப்படுத்துகிறார். இவை இரண்டு முக்கிய சத்தியங்களாக பார்க்கலாம். ஒன்று, வெளிப்புறத்தை வைத்து நாம் எப்பொழுதும் தீர்ப்பு சொல்லக்கூடாது. கொரிந்தியரில் சிலர் அப்போஸ்தலனாகிய பவுல் அவரோட கடிதங்களை பார்த்து அவர் நேரில் இருக்கும்போது பலவீனமாகவும் பேச்சில் வலிமை இல்லாதவர்களாகவும் எண்ணினார். அதாவது இந்த கொரிந்து திருச்சபையில் உள்ளவங்க அந்த பவுலோட நிருபத்தில் பயங்கர வலிமையாக ரொம்ப, ஆனால் அவரை நேரில் பார்க்கும்போது பலவீனமாக இருக்கிற மாதிரி இருக்குது, பேச்சில் வலிமை இல்லாதவர்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. பாருங்கள், ஒருவருடைய தோற்றம், பேச்சு திறன் அல்லது வெளிப்புற திறமை அவருடைய ஆவிக்குரிய மதிப்பை நிர்ணயிக்காது. அல்லேலூயா. பாருங்க, நம்மளும் மற்றவர்களை பார்க்கும்போது அவங்களுடைய வெளி தோற்றத்தையோ பேசுகிற விதத்தையோ பார்த்து நாம் எந்த ஒரு கணக்கீடும் பண்ணக்கூடாது. இருதயத்தை ஆராய்ந்தறிகிற கர்த்தர். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7 வசனம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சக்கரியா 4 அதிகாரம் 6 வசனத்தில் பார்க்கிறோம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொல்கிறார். ஆமென். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27 வசனம், உலகத்தால் பலவீனமானவைகளை தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்டார். ஆமென். ஒரு சிறிய வில்லேஜ் கிராமத்தில் 2 விளக்குகள் இருந்தன. ஒன்று பெரியதாகவும் அழகாகவும் இருந்தது, மற்றொன்று சிறியதாகவும் பழையதாகவும் இருந்தது. மக்கள் பெரிய விளக்கையே சிறந்தது என்று நினச்சாங்க. ஆனால் இரவு வந்தபோது அந்த மின்சாரம் இல்லாத நேரத்தில் அந்த சிறிய விளக்கு தான் பாதையை வெளிச்சமாக்கியது. அல்லேலூயா. பாருங்கள், இதிலிருந்து நாம் என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம்? விளக்கின் அளவு முக்கியமல்ல, அது இருளில் வெளிச்சம் தருகிறதா என்பதே முக்கியம். அதுபோல் தேவனுடைய ஊழியத்தில் வெளிப்புற திறமை அல்ல, தேவனுடைய வல்லமையும் உண்மையும் முக்கியமாக இருக்கிறது. ஆமென். 2வதாக பார்த்தோம் என்றால், சொல்வதும் செய்வதும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆமென். 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 11 வசனத்தில் ஒரு முக்கியமான சத்தியம் என்றால், பவுலின் கடிதங்களில் காணப்படும் இந்த வார்த்தைகளுக்கும் அவர் நேரில் இருக்கும்போது செய்யும் செயல்பாடுகளுக்கும் முரண்பாடு இல்லவே இல்லை, எல்லாம் ஒரே போல இருக்கிறது. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையில் வார்த்தை ப்ளஸ் செயல் 2 தான், அதான் சாட்சி. நாம் பேசுவது மட்டும் போதாது. பாருங்க, நம்ம பேசுறது மட்டும் போதாது, நாம் பேசுகிறதை வாழ்க்கையிலே செயல்படுத்தப்பட வேண்டும். ஆமென். பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 1 அதிகாரம் 22 வசனத்தில் பார்க்கிறோம், வசனத்தை பேசுகிறவர்களாய் வசனத்தை பேசுகிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. மத்தேயு 5 அதிகாரம் 16 வசனத்தில், உங்கள் நற்கிரிகளை மனுஷர்கள் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 யோவான் 3 அதிகாரம் 18 வசனத்திலே பாருங்க, அது வார்த்தையினாலும் நாவினாலும் அல்ல, செய்கையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆசிரியர் தன் மாணவர்களிடம் எப்போது உண்மையை பேசுங்கள் என்று கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் ஆசிரியர் தவறுதலாக ஒரு பொருளை உடைத்து விட்டார். மாணவர்கள் யாவரும் பார்க்கவில்லை. ஆனால் ஆசிரியர் உடனே, இதை நான் தவறுதலாக உடைத்து விட்டேன் என்று உண்மையை சொன்னார்.
மாணவர்கள் அந்த நாளில் புஸ்தகத்தில் படித்த அந்த பாடத்தை விட பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்றா, ஆசிரியரோட வாழ்க்கையே அவருடைய பிரசங்கமாக மாறியது. அல்லேலூயா. மூன்றாவதாக பார்த்தோமென்றால், தேவனுடைய ஊழியக்காரனின் அதிகாரம் வாழ்க்கையில் நிரூபிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த தேவனுடைய ஊழியக்காரர் அதிகாரம் வாழ்க்கையில் கண்டிப்பாக நிரூபிக்கப்பட வேண்டும். பவுல், நாங்கள் இல்லாத போது கடிதத்தினால் எப்படி பேசுகிறோமோ வந்திருக்கும் போதும் அப்படியே இருப்போம் என்ற கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். பாருங்க, ஆழமான இதில் ஒரு சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். தேவனிடமிருந்து கிடைக்கும் அதிகாரம் என்பது பிறரை ஆளுவதற்கான அதிகாரம் அல்ல, உண்மையுடன் வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொறுப்பு. ஆமென். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கிறோம். பவுல் தன்னுடைய அதிகாரம் இடித்து போடுவதற்கல்ல, கட்டுவதற்கே கொடுக்கப்பட்டதாக கூறுகிறார். ஆனால் உண்மையான ஆவிக்குரிய அதிகாரம் பயமுறுத்தாது, கட்டி எழுப்பும், பெருமைப்படாது, தாழ்மைப்படுத்தும். வார்த்தைகளாக மட்டும் இருக்காது, வாழ்க்கையில் வெளிப்படும். ஆமென். பிறரை அழிக்காது, மாற்றத்திற்கு கொண்டு வரும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை வாழ்க்கையாக மாற வேண்டும். ஆமென். நாம் இதிலிருந்து நாம் என்ன லேர்ன் பண்ணிக்கிறோன்னா, நாம் வார்த்தையை மட்டுமே நாம் பார்த்து நாம் அந்த ஆவிக்குரியத்தை வளராதபடி வார்த்தையே நம்முடைய வாழ்க்கையாக செயல்பாடுகளில் நாம் அதை அப்படியே கொண்டு வர வேண்டும். நாம் இதற்கு முழுவதுமாக அர்ப்பணித்தவர்களாக ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா, ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்திரு, ஜீவன் தந்திர, பலன் தந்திர, சுகம் தந்திர. நன்றி அப்பா. இந்த 2026 வருஷத்தின் 8வது மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்தின் ஆண்டவரே 6ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. எந்த நோக்கத்திற்காக எங்களை உருவாக்கினரோ உங்களுடைய சித்தம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும். எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற அர்ப்பணிக்கிறோம். வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கத்தாவே. அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் உமக்குள்ளே நிலைத்திருக்க ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தின்படி நாங்கள் நடக்க எங்களை முழுதுமாக அர்ப்பணிக்கிற கத்தாவே. அப்பா, எங்களை மறைத்து கிறிஸ்து நீர் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை அப்படியாக சாட்சியாக அமைய எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு புதிய நாளைக்குள்ளே எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த புதிய நாளைக்கே ஸ்தோத்திரம். 2026 வருஷத்தின் அப்பா 8வது மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்தின் 6ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எந்த நோக்கத்திற்காக ஆண்டவரே எங்களை உருவாக்கின உடைய சித்தம் உடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும். நன்றி தகப்பனே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் அப்பரிவிதமாக ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே சேர்க்கறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, மீதை முழுது பொருட்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதி கனமாக மேலாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.